தொடர்ந்து நாம் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்கப் போகிறோம் என்றால், சந்தோஷமாக இருங்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டோட வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். அல்லேலூயா. வேதத்திலே சந்தோஷமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனிதன் சந்தோஷமாக இருப்பதற்கு பல காரியங்களை அவன் செய்கிறான். சிலர் சந்தோஷமாக இருப்பதற்கு எங்கே போவாங்க? பீச்சுக்கு போவாங்க. சிலர் சந்தோஷமாக இருப்பதற்கு பார்க்குக்கு போவாங்க. சிலர் சந்தோஷமாக இருப்பதற்கு மாலுக்கு போவாங்க, ரெசார்ட்டுக்கு போவாங்க. சிலர் சந்தோஷமாக இருப்பதற்கு மதுபானங்களை குடிப்பார்கள். சிலர் சந்தோஷமாக இருப்பதற்கு சினிமாவுக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சந்தோஷத்துக்காக ஏதோலாம் காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவம் செய்கிறதுனாலேயும் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். சிலர் சந்தோஷத்திற்காக பாவம் செய்கிறார்கள். ஆனால் இந்த சந்தோஷம் எல்லாமே நிலையில்லாத சந்தோஷம். அல்லேலூயா. வேதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:25. ஆமென். இங்கே நான் வாசிக்கும் போது அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று நாம் பார்க்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷம் அப்படின்னா பாவம் செய்கிறதால் ஏற்படுகிற சந்தோஷம், அது அநித்தியமானது, அது நித்தியமானது அல்ல என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த மற்றபடி இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்கிற எல்லா சந்தோஷமும் அநித்தியமானது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறதே, அது நித்தியமான சந்தோஷத்தை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 14:17. ரோமர் 14:17. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ முதல்ல சொன்னது போல புசிக்கிறது குடிக்கிறது இதனால ஏற்படுகிற சந்தோஷம் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நித்தியமான சந்தோஷம். வேற எல்லாமே அநித்தியமான சந்தோஷம். ஆகவே வேதத்தில் வாசிக்கிறோம், சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13:11. ஆமே. நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷமாயிருங்கள். கடைசியாக என் சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கொரிந்தியர்ல வாசிக்கும் போது சந்தோஷமாயிருங்கள் என்று வாசித்தோம். தெசலோனிக்கேயர்ல வாசிக்கும் போது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வாசித்தோம். பிலிப்பியர்ல வாசிக்கும் போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அங்கே சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை குறித்து தான் அந்த நாளில் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பது எப்படி? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னால் என்ன
நான் முதல்ல பார்த்தது போல புசிக்கிறதும் குடிக்கிறதும் அல்ல, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதென்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அல்லேலூயா. சீஷர்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்பினார். அப்பொழுது அதிகாரம் கொடுத்து அனுப்பினார், பிசாசுகளை துரத்துவதற்கும் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதற்கும். போய் திரும்பி வரும்போது பெரிய சந்தோஷம். பிசாசெல்லாம் சேர்ந்துச்சு, ஓடிடுச்சு. அவங்க சொல்கிற கட்டளைக்கு அது கீழ்ப்படிந்தது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாதுங்க, பரலோகத்திலே உங்கள் நாமம் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், அந்நாளிலே அநேகர் வந்து என்ன செய்வார்கள், நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம் என்று ஆண்டவரிடத்தில் வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்வாரு, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அதனால ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? இப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மேலான ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்முடைய பெயர் பரலோகத்திலே இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரியது. பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தரை சுகமாக்கினோம் என்று சொல்லுகிற அவர்களுடைய பெயர் எங்க இல்லை? பரலோகத்தில் இல்லை. ஆனா என்ன செய்தாங்க? பிசாசை துரத்தினாங்க, வியாதியஸ்தரை சுகமாக்குனாங்க, அற்புதங்களை செஞ்சாங்க, அதிசயங்களை செஞ்சாங்க. ஆனா எங்க பெயர் இல்லை? பரலோகத்தில் பெயர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. ஐயோ நான் குடிக்க மாட்டேன், நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய பெயர் பரலோகத்தில் இல்லாமல் போனால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால் எந்த சந்தோஷமும் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் நம்முடைய பெயர் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது என்று உறுதிப்படுத்துவோமானால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். இப்போ ஊழியம் ட்ரெண்டிங் மாறிடுச்சுல. அன்னைக்கு சொன்னாங்க பிசாசு துரத்தணும், அது இன்னைக்கு போய் என்ன இதை மாதிரி தான் எல்லாரும் போய் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னே தெரியாதா, வேர்ல்டு ஃபுல்லாக என்னுடைய பாட்டு போயிருக்கு, உலகம் முழுவதும் வியூஸ் போயிருக்கு, என்னை உலகத்தில் தெரியாத ஆளே கிடையாது. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னை இந்துக்களுக்கும் தெரியும், முஸ்லீம்களுக்கும் தெரியும், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தெரியும், எல்லா மதத்தினருக்கும் என்னை தெரியும், உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வார், தெரியவே தெரியாதுப்பா. அல்லேலூயா. அதனால சந்தோஷப்படுறது ஒரு முக்கியமான காரியம். நம்ம பேர் பரலோகத்தில் இருக்கணும், ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் இருக்கணும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் நம்ம சந்தோஷப்படலாம். அதை தவிர இந்த உலகத்தில் பெருமை பாராட்டுவதற்கு சந்தோஷப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் முதலாவது நம்ம சொன்னது போல எல்லாமே அநித்தியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நித்தியமானது. அல்லேலூயா. ஆகவே அந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:11. இங்க சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நிறைய காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவரில் நிலைத்திருந்து அவருக்காக கனி கொடுப்பதிலே ஏற்படுகிற சந்தோஷம். அல்லேலூயா. அதுதான் உண்மையான சந்தோஷம். நம்ம ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோமா, அதை குறித்து சந்தோஷப்படுவோம். ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறோமா, ஒரு கனிவுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அதை குறித்து நாம் சந்தோஷப்படுவோம். ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாம, எந்த தொடர்பும் இல்லாம, சும்மா பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்று சந்தோஷப்படுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மால ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, நமக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை. நாம் இந்த உலகத்திலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நாம் கடந்த நாட்களை தியானித்தது போல பிதா திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறார். நாம் அவரில் நிலைத்திருக்கிற கொடிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அவர்களில் நிலைத்திருந்து கனி கொடுப்பதால் கிடைக்கிற சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே யோவான் 16 அதிகாரம் 24 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வதால் கிடைக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வதால் நமக்கு நிறைவான சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். வேறு மனுஷரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிற சந்தோஷம் எல்லாம் அது நிலையான சந்தோஷம் இல்லை, நிறைவான சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. ஒரு மனிதன் நமக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுக்கிறான் அல்லது ஒரு ஒன்றை கிஃப்ட் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை குறித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு அந்த மனுஷன் ஒரு நாள் என்ன செய்வான், சொல்லி காட்டிடுவான். நான் தானே உனக்கு இதை தந்தேன், நான் தானே இதை கிஃப்ட் பண்ணேன், நான் தானே நீ படிக்கிறதுக்கு இடம் வாங்கி கொடுத்தேன், நான் தானே உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தானே உனக்கு பொண்ணு பார்த்து வச்சேன், நான் தானே உனக்கு, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு சொல்லும்போது நம்ம மனசு என்ன செய்யும், சே எதுக்குடா நம்ம இந்த உதவியை வாங்கணும், எதுக்கு இந்த மனுஷன்ட்டு நம்ம போகணும் அப்படி நம்ம நினைக்க தோணும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லி காட்ட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இப்படி நாம் கிடைக்கிற சில சந்தோஷம் ஒரு நாள் கெட்டு போகும். ஆனால் ஆண்டவரிடத்திலே நாம் செபிக்கும் போது பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தின் மூலமாய் கிடைக்கிற சந்தோஷம் அது உண்மையான சந்தோஷம். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தான் தேவன் நம்மளை எதிர்பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இனி ஒரு பகுதியில் நான் வாசிக்கும் போது 2 யோவான் 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. 2 யோவான் 1:4. ரெண்டு யோவான் 4 வசனம். உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. அதே அடுத்த 3 யோவான் 3:4 வாசிங்க. ஆமீன். அங்கே எழுதும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் என்று 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவளுடைய பிள்ளைகளுக்கும் என்று வாசிக்கிறோம். 3வது யோவானில் வாசிக்கும் போது காயுவுக்கு என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. அல்லேலூயா. இப்போ இங்கே பிள்ளைகள் என்று சொல்லப்படுவது ஆவிக்குரிய பிள்ளைகள், சபையில் இருக்கிற விசுவாசிகள். அந்த சபைக்கு அவன் இந்த கடிதத்தை எழுதும்போது அங்கே இருக்கிற விசுவாசிகள் அவர்கள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அல்லது பார்த்து கண்டு கேட்டு அதை குறித்து சந்தோஷப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சந்தோஷம் என்று சொல்லுகிறான். அது சொல்லுகிறான், அதை விட அதிகமான சந்தோஷம்
எனக்கு இல்லை. அல்லேலூயா. நான் கேள்விப்படுகிற அந்த சந்தோஷத்திலும், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. இப்போ இங்கே விசுவாசிகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது அந்த மூப்பனாகிய அப்போஸ்தலனாகிய யோவானுடைய உள்ளம் என்ன செய்கிறது? சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் என்னது? ஆவிக்குரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்குள்ளான சந்தோஷம். அல்லேலூயா. இப்போ நாம் கர்த்தருக்குள்ள வளருவதுதான் ஒரு ஊழியக்காரருடைய சந்தோஷம். விசுவாசிகள் கர்த்தருக்குள்ள வளருவதுதான் ஒரு ஊழியக்காரருடைய சந்தோஷம். நீங்க ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துடலாம், ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கலாம், அல்லது ஒரு கார் வாங்கி கொடுத்துடலாம், ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துடலாம், ஒரு பைக் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சிலர் கொடுக்குறாங்க. ஆனால் அதிலெல்லாம் சந்தோஷம் இல்லை. ஒரு ஆத்மா, ஒரு விசுவாசி தன்னுடைய மந்தைக்கு கீழே இருக்கிற ஒரு ஆடு அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதை பார்க்கும்போது, சத்தியத்தில் நடக்கிறதை பார்க்கும்போது தான் அந்த ஊழியனுக்கு உண்மையான சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அதை பார்க்கல சந்தோஷம் இல்லை. அப்படியானா நம்முடைய ஆண்டவர் நம்மில் எதை குறித்து சந்தோஷப்படுகிறார்? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதனாலேயோ, தவறாமல் சபைக்கு வந்து விடுவதனாலேயோ, இப்படிப்பட்ட சில பாரம்பரியமான காரியங்களை கரெக்டாக நம்ம செய்வதனாலே ஆண்டவர் சந்தோஷப்படுகிறது இல்லை. நம்ம என்னைக்கு அவர் கொடுத்த சத்தியத்திலே நாம் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்மை குறித்து அவர் செய்வார், சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷப்படுவார். ஆகவே இதுதான் கர்த்தருக்குள்ளான சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறோன்னு என்ன செய்றாங்க? காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவாரா, அதை கொடுத்தா சந்தோஷப்பட்டுருவாரா, இதை கொடுத்தா சந்தோஷப்பட்டுருவாரா? நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு பெரிய ஸ்டாராக போட்டால் ஆண்டவர் நல்லா சிரிச்சிட்டே இருப்பார். அப்பா என் பிள்ளை இவ்வளோ பெரிய ஸ்டார். சீரியல் பல்பெல்லாம் இந்த வருஷம் போன முறை 10 செட்டு தான் போட்டோம், இந்த முறை 20 செட்டு வாங்கி போடணும். அல்லேலூயா. போன முறை 1ஆம் தேதி ஆன உடனே லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம். இந்த முறை ஜனவரி 31ஆம் தேதி வரை ஸ்டார் ஆஃப் பண்ண மாட்டேன். உடனே ஆண்டவர் இன்னும் சந்தோஷப்படுவாரா? இல்லை, இதில் எல்லாம் ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டேன். நம்ம ஆண்டவருக்குள்ளே சத்தியத்தில் நடக்கும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது, சாட்சியாக வாழும்போது ஆண்டவன் செய்வார், சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட சந்தோஷத்தை குறித்து தான் அங்கே கர்த்தருக்குள் சந்தோஷம் என்று நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அடுத்த ஒரு சந்தோஷம் பாடுகள் மூலமாய் கிடைக்கிற சந்தோஷம். அவருடைய பாடுகளிலே நான் பங்காளியானேன், அவருக்காக பாடுபடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்கிற சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் அது ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம். அது கர்த்தருக்குள்ளே ஏற்படுகிற சந்தோஷம். பாடுகளிலே சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்ம பாடு வந்தா என்ன செய்வோம்? பாடு வந்தா என்ன செய்வோம்? பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடு நின்னலேன் பாடுவோம். அல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. ஆனா இங்க பாடுகள்ல சந்தோஷமா இருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. பாடுகள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்போஸ்தலர்களை குறித்து நான் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக இவங்க
பாடுபட்டதுனால, அவமானங்களை சகித்தபடினால, நிந்திக்கப்பட்டபடினால, மிரட்டப்பட்டபடினால இந்த அப்போஸ்தலர் நினைச்சதாங்களா? சந்தோஷமாய் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக பாடுபடுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி அவர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பாடுகள் மத்தியில் அவங்க என்ன செய்தாங்க? சந்தோஷப்பட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கு மேலுள்ள வசனத்தில் வாசிக்கும் போது 40ஆம் வசனத்தை வாசிங்க. அடித்து இயேசு நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அடி வாங்கிட்டு வர்றாங்க. சந்தோஷமா என்ன செய்தார்களா? புறப்பட்டு போய் மீண்டும் அவர்கள் ஆண்டவரை குறித்து பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பாடுகள்ல கிடைக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. பாடுகளிலும் சந்தோஷமா இருக்க முடியும். பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:4. மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. உபத்திரவத்தில் எப்படிப்பட்ட சந்தோஷம்? பரிபூர்ண சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, சரி அதனால என்ன, ஆண்டவருக்காக தானே, அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. அல்லேலூயா. உபத்திரவத்திலே பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறோம் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். உபத்திரவத்திலையும் அந்த பரிபூர்ண சந்தோஷத்தை பவுலால் நினைச்ச முடிந்தது, அனுபவிக்க முடிந்தது. அதே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. என் கிருபை உனக்கு போதும். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. எதை குறித்து? நம்ம என்ன செய்வோம்? எனக்கு பயங்கரமான கடந்த வாரத்தில் தலைவலி, தாங்க முடியாத தலைவலி வந்தது, கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. யாராவது தலைவலி வந்ததுக்காக சாட்சி சொல்லியிருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் நல்லா தான் இருந்தேன், போன வாரத்திலிருந்து 7 நாள் எனக்கு தலைவலி, அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா? நானும் சொன்னதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் என்ன செய்றாருன்னா, அங்கே மேலே வாசிக்கும் போது அவருக்கு ஒரு பலவீனம் வந்தது. அந்த பலவீனத்திற்காக 3 முறை அவர் ஜெபித்தாராம். 3 முறை. அல்லேலூயா. ஜெபித்தார். ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடுங்க, பலவீனத்தை என்னை விட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். என்னடா இவரு பலவீனத்தை எடுத்துருங்கன்னு சொன்னா கிருபை போதுங்கிறாரு. இவரை விடக்கூடாது. ஆண்டவரே, என்னப்பா எவ்வளோ ஊழியம் செய்கிறேன், ஒரு இடத்துலையா இருந்து ஊழியம் செய்கிறேன், இந்த நாட்டுக்கு போகிறேன், அந்த நாட்டுக்கு போகிறேன், கப்பலில் போகிறேன், நடந்து போகிறேன், கழுதையில் போகிறேன், குதிரையில் போகிறேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல், அடி உத வாங்கிட்டு ஊழியம் செய்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன கேட்குறேன்? கார் வேணும், எனக்கு கப்பல் வேணும், ஃப்ளைட் வேணும்னு நான் கேட்குறேன். எனக்கு இந்த பலவீனத்தை தானே நீங்கள் எடுத்து போடணும்னு கேட்குறேன். எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறார், 2வதும் என் கிருபை உனக்கு போதும். என்னடா 2 நேரம் ஜெபம் பண்ணார், இதே பதில் தான் வருது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்வோம்? இன்னொரு டைம் ஜெபம் பண்ணுவோம். 3வது நேரம் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் தொட்டா வியாதி சுகமாகுது, நான் சொன்னா செத்து போனவன் எழும்புறான், என்னுடைய ட்ரெஸ்ஸை தூக்கி ஒரு வியாதிஸ்தன் மேலே போட்டால் அவனுக்கு சுகம் கிடைக்குது, நான் நடந்து போனா போற வழியில இருக்கிறவன் சுகம் பெறுறான், பிசாசு என்னை கண்டா நடுங்குது, நான் பிரசங்கம் பண்ணா ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுறாங்க, நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சா எத்தனையோ பாஷை நான் பேசுறேன், என்னெல்லாம் செய்றேன், என்னை பார்த்தாலே சுகம் கிடைக்குது,
அப்படி எவ்வளோ அற்புதம் செய்கிறீங்களப்பா, ஆனால் எனக்கு இருக்கிற இந்த ஒரு வியாதி மாறலையே, எனக்கு எப்படியாக விடுதலை தாங்கன்னு ஜெபம் பண்ணார். 3வது நேரம் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பந்தான் அவர் சொல்றாரு, அல்லேலூயா, அவர் சொன்னார், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. எனக்கு இந்த வியாதி இருப்பதனால தேவ பலன் என்னிலே பூரணமாய் விளங்குமானால் அந்த வியாதி எனக்குள்ள இருக்கட்டும், அது நிமித்தமாவது தேவனுடைய பலன் பூரணமாய் எனக்குள்ள விளங்குகிறதே என்று சொல்லி சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த வியாதி இல்லாம இருந்திருந்தா ஆண்டோட பலன் எனக்கு தேவையில்லாம இருந்திருக்கும். இப்போ வியாதி எனக்கு இருக்கிறதுனால ஆண்டோட பலன் பூரணமாய், அல்லேலூயா, நான் முற்றிலும் பலவீனமானேன், ஆண்டவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் நல்லா இருந்திருந்தா இந்த வல்லமை எனக்கு கிடைச்சிருக்காது. என் சரீரத்தில் எப்போதும் இந்த வல்லமை இருக்குது, என் சரீரத்தில் எப்போதும் தேவ பலன் இருக்கிறது. ஆகவே இந்த பலவீன இடத்தில் இருக்கட்டும், பரவாயில்ல, அது நிமித்தமாக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் பாடுகள் மத்தியிலே நான் சந்தோஷமாய் இருப்பது. அல்லேலூயா. முதலாவது வாசித்தோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. இப்ப கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். உலக பிரகாரமான சந்தோஷம் என்னன்னு சொல்லியும் பார்த்தோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பது என்றால் என்ன? நமக்கு எல்லாமே கரெக்டா நடந்துட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷமா இருப்போம், கை தட்டி பாடி மகிழ்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஏதாவது 2-3 போச்சுன்னா அவ்வளவுதான், அப்புறம் கைத்தட்டம் வராது, பாட்டம் வராது. இங்கே பாடுகளிலும் சந்தோஷமா இருக்க அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். பாடுகளிலே எப்படி அந்த சந்தோஷம் கிடைக்கிறது நம்ம பார்த்தோம். பாருங்க, பலவீனம் ஆனா தேவ பலன் பூர்ணமாக விளங்குறதுனால சொன்னா, எப்படியாக தேவ பலனில் பூர்ணமாக விளங்குறபடினாலே அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னா அதுதான். எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் ஏட்டிக்கு போட்டி நடக்கும்போதும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்னா அதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது. அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இல்லைன்னா நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. இப்போ என்ன நடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் அதில் சந்தோஷமா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நித்தமும் அவருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? சந்தோஷமாய் இருந்தார், சந்தோஷமாய் இருக்க சொன்னார். அந்த பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கும் போது சந்தோஷம் என்கிற வார்த்தை, அந்த சின்ன நிருபம் தான், அந்த நிருபத்துக்குள்ள சந்தோஷம் என்கிற வார்த்தை பல முறை இருக்கிறது. நீங்கள் அந்த பிலிப்பியர் அதிகாரங்களை வாசிக்கும் போது தெரியும், சந்தோஷங்கிற வார்த்தை நிறைய விஷயம் வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் நிருபம் எழுதினது எங்கே வச்சுன்னா சிறைச்சாலையில் வைத்து. அல்லேலூயா. பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் இந்த நிருபத்தை என்ன செய்றாரு? பிலிப்பியருக்கு எழுதுறார். அல்லேலூயா. எதை குறித்து எழுதுறாரு? சிறைச்சாலையில் இருக்கும்போது சந்தோஷத்தை குறித்து எழுதுகிறார். அங்கே நாம் வாசித்த வசனத்துக்கு கீழே வாசிக்கும்போது சந்தோஷமா இருங்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் மறுபடியும் அந்த நிருபத்தில் அவர் சொல்லிட்டே இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் சிறைச்சாலைக்குள்ளும் அவர் எப்படி இருந்தார்? சந்தோஷமாய் இருந்தார். அல்லேலூயா. வியாதியின் மத்தியிலும் சந்தோஷமாய் இருந்தார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லாம் நல்லா நடந்துச்சுன்னா மட்டும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னா உலகத்தாரும் அப்படி இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சோதனை வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். காரணம், கிறிஸ்து நிமித்தம் நாம் பாடுபட்டால் அந்த பாடுகளுக்கு அதிகமான பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா.
நமக்கு அதிகமான கன மகிமையை கொண்டு வரும். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான நித்திய கன மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. நமக்கு வருகிற பாடுகள் கொஞ்சம்தான், ஆனா அதனால நமக்கு பரலோகத்தில் கிடைக்கிற பலன்கள் அது 1000 மடங்கு அதிகம். அல்லேலூயா. லேசான உபத்திரவம் அப்படி நினைச்சா இந்த உபத்திரவம் நமக்கு லேசா தெரியும். அப்படி நினைக்கலன்னா நமக்கு வருகிற உபத்திரவங்கள் நமக்கு பாரமாக தெரியும். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு சின்ன உபத்திரவம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நிமித்தமாக என் நாமத்து நிமித்தமே சொல்லுகிறார். நிச்சயமா நம்ம தப்பு பண்ணிட்டு வருகிற உபத்திரவம் இல்லை, என் நாமத்து நிமித்தம். அல்லேலூயா. நீங்கள் நிந்திக்கப்பட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் உங்கள் பலன் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டா இவ்வளோ ஆசீர்வாதங்கிற கணக்கு இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா நிறைய பலன்கள் பரலோகத்தில் இருக்கிறது. அதனால்தான் பரிசுத்தவான்கள் இந்த பாடுகள் எல்லாம் சாதாரணமாய் கடந்து போனார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த பாடுகளுக்கு ஏற்ற பலன் அல்ல, பாடுகளை விட அதிகமான பலன்கள் நமக்கு உண்டு என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தோடு கடந்து போனார்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் மேடு இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், கரடு முரடான பாதையாக இருக்கலாம், எந்த பாதையிலையும் சந்தோஷமாக இருப்போம், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. அப்படி இருந்தால் நம்முடைய சந்தோஷத்தை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு போராட்டத்தை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான். நம்ம அப்பமும் சிரிச்சுட்டே இருப்போம் பாருங்க, அவனுக்கே கடுப்பாயிரும். என்ன போட்டாலும் இவன் சிரிச்சுட்டு தான் இருக்கிறான், சந்தோஷமா இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் வழக்கமாக பாடிட்டே இருக்கிறான், ஆராதிக்கிறான், ஒழுங்கா சபைக்கு போகிறான், ஒழுங்கா ஆண்டவரை பின்பற்றுறான். நம்ம இதெல்லாம் அவன்கிட்ட பலிக்காது அப்படின்னு சொல்லி அவனே என்ன செய்வான், பின்வாங்கி போயிடுவான். அல்லேலூயா. சின்ன சின்ன பிரச்சனையை கொண்டு வந்த உடனே சரி இன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ணுற மாதிரி மூடு இல்லை, பைபிள் வாசிக்கிற மூடு இல்லை, சபைக்கு போகிற மூடு இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா அவன் என்ன செய்வான், தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். ஆமென். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கேட்ட வார்த்தையை நாம் மனதில் வைத்தவர்களாக பரிசுத்தவான்களைப் போல நாங்கள் எப்பொழுதும் மக்களை சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. 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 எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதியிருப்பதை குறித்து நாங்கள் சந்தோஷப்பட கிருபை தாங்க. இந்த உலகத்தின் மேன்மை குறித்து நாங்கள் சந்தோஷப்படாமல் பரலோகத்தில் எங்கள் பெயர் இருப்பதை குறித்து சந்தோஷப்பட கிருபை தாரும். உம்மை நிலைத்திருந்து கனி கொடுப்பதால் எங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகட்டும். ஆமென். உம்மிடத்தில் ஜெபிக்கிறதை பெற்றுக்கொள்வதனாலே எங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகட்டும். ஆமென். அப்பா, சத்தியத்தில் நடப்பதால் ஏற்படுகிற சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். பாடுகளை சகிப்பதால் கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. ஆமென். அல்லேலூயா. 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 இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். ஆமென். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும்.
வந்தாலும், ஆமென், கஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். ஆமென். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. ஆமென். நம்மை அழைத்த தேவன் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், ஆமென், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன், ஆமென், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும்.